அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு அருமையான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது, நாம் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதை குறித்த அருமையான சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக கர்த்தர் விலக்கிறவைகளை இச்சிக்கிற அந்த பாவம் நம்முடைய வாழ்விலே எப்படி 3 படிகளாய் கிரியை செய்கிறது என்ற அந்த காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னது? நம்முடைய வாழ்விலே இந்த பாவ சோதனை 3 கட்டமாக கிரியை செய்கிறத பார்க்கிறோம். முதலாவது மாம்சத்தின் இச்சை, அடுத்தது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. தேவ பிள்ளைகளே, நாம் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக இந்த மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை என்றால் என்ன என்ற அர்த்தத்தை நாம் கவனித்து வருகிறோம். ஏற்கனவே அதனுடைய முதலாவது அர்த்தத்தை நாம் பரிபூர்ணமாக தியானித்து விட்டோம். இப்பொழுது நாம் 2வது அர்த்தத்தை என்ன செய்கிறோம்? தியானித்து வருகிறோம். அது என்னது? கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நாம் செல்வோம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 20வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே பவுல் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளிலே எப்படி பாவம் வெளிப்படுகிறது, என்னென்ன பாவம் வெளிப்படுகிறது என்பதை குறித்த ஒரு விரிவான லிஸ்டை அவர் இங்க என்ன செய்கிறார்? ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன பின்னணியில எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் போது இந்த வசனம் நமக்கு நன்றாக புரியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பவுல் பரிசுத்த ஆவியினால் பவுலும் பர்னபாவும் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பரிசுத்தாவின் கட்டளையின் அடிப்படையிலே அவர்கள் திருச்சபையினால் அனுப்பப்படுகிறார்கள். அப்பொழுது பாருங்க, பவுல் பர்னபா தங்களுடைய முதலாவது மிஷனரி பயணத்திலே இந்த கலாத்திய பகுதியில் உள்ள பல பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இப்பொழுது இந்த பகுதியில் உள்ள அந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமாய் வெளிப்பட்ட அந்த தேவ கிருபையை பூரணமாய் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்றாய் கிறிஸ்துவுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே பவுல் அந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு மற்ற பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்ட பின்பு பாருங்க, சில யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சில யூத மார்க்கத்தின் பின்னணியில் வந்த கிறிஸ்தவர்கள், சில ஊழியர்கள் இந்த சபைகளுக்குள்ளே, இந்த கலாத்திய பகுதியில் உள்ள சபைகளுக்குள்ளே நுழைஞ்சு என்ன செய்தார்கள்? சில
தவறான நம்பிக்கைகளை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்பிக்கை? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடரா மாறணும்னா முதல்ல நீங்க யூத மார்க்கத்துக்கு மாறி அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவனா மாற முடியும். அப்போ இந்த ஒருவர் ஒரு புறஜாதியார் யூத மார்க்கத்துக்கு மாறும்போது செய்கிற முதல் காரியம் என்னவென்றால் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுவார்கள். அப்போ இந்த தவறான நம்பிக்கைகளை விதைக்க வந்த இந்த யூத பெண்ணிலிருந்து வந்த அந்த கிறிஸ்தவ போதகர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த ஆண்டவருடைய கிருபையை மாத்திரமே நம்பி பவுலின் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு தேவ கிருபையை மாத்திரமே நம்பி ரட்சிக்கப்பட்ட அந்த கலாத்திய பகுதி தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யிட்டாங்க? இப்படிப்பட்ட கலைகளை இந்த யூத பெண்ணிலிருந்து வந்த இந்த ஊழியர்கள் இந்த ஜனங்களுக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சாங்க. என்னது? நீங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடரா நீங்க இருக்கணும்னா நீங்க விருத்த சேதனம் பண்ணணும். நீங்க யூத பாரம்பரியத்தில் உள்ள அந்த பல நம்பிக்கைகளை பின்பற்றணும், அந்த பண்டிகைகளை கொண்டாடணும், ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். இப்படி என்ன செய்யிட்டாங்க? தங்களுடைய யூத பாரம்பரியத்தில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டில் மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிடப்பட்டவைகளுக்கெல்லாம் இவங்க கீழ்ப்படிஞ்சாதான் இவங்க உண்மையான ஆண்டவருடைய சீடராக மாற முடியும்னு சொல்லி அதாவது குறிப்பாக இந்த விருத்த சேதனத்தை ரொம்ப வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் இந்த பவுலின் நாட்களில் வாழ்ந்த அந்த யூத ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருத்த சேதனத்தில் தான் ரொம்ப மேன்மை பாராட்டாங்க. அதாவது தங்களுடைய மாம்சத்தில் செய்யப்பட்ட ஒரு தகுதியை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுவார்கள். இப்போ அந்த பெண்ணிலேருந்து சிலர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக மாறியிருக்காங்க. மாறினாலும் அவருடைய மனதை என்ன செய்யலை? புதிதாக மாறலை. பூர்ணமாக அவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட தேவ கிருபை அவங்க நம்பாதனால இன்னும் தங்களோட பழைய வாழ்வினுடைய சில மாம்சீக நம்பிக்கைகள்லாம் கொண்டிருந்ததுனால அந்த நம்பிக்கைகளை இந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார் கலாத்திய பகுதி கிறிஸ்தவர்களுக்குள்ளே அதை வச்சுட்டாங்க. அப்போ அதனால தான் பவுல் என்ன செய்வார்? இந்த கலாத்திய நிருபத்தை எழுதுவார். எப்பா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையை அந்த நம்பி மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, அப்போ தேவ கிருபையில் ஆரம்பித்த நீங்கள் இப்போ ஏன் மாம்சத்தின் கிரியைகள் மேலே, உங்களோட மாம்ச தகுதி மேலே ஏன் நம்பிக்கை வைக்கீங்க? அப்படி நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கலாத்தியர் 5:16 சொல்லுவார், நீங்கள் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வார்? இந்த கலாத்திய சபைக்கு எழுதுவார் பாருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கலாத்தியர் 5:19 எழுதுறார். என்ன எழுதுறார்? ஏன் நீங்கள் மாம்ச தகுதியின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை இங்கே பவுல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஏன்னா மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு, பரிசுத்தாவியினுடைய கிரியை, பரிசுத்தமாக்கும் அந்த கிரியை, ஒரு மனுஷனோட வாழ்வில இயேசுவின் ரத்தத்தினுடைய கிரியை இல்லாமல் ஒரு மனுஷன் அவனுடைய சரீரத்தின் செய்கைகளில் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளில் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. நம்முடைய சுயமாய், நம்முடைய சொந்த பலத்தில் நம்முடைய சரீரத்தின் கிரியைகளில், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வேதங்கள் சொல்லுது எல்லாமே பாவமாக தான் என்ன செய்தா இருக்குது. பாவத்தின் செயல்கள் தான் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளாக என்ன செய்து இருக்குது. அப்போது அதனால்தான் இங்கே பவுல் சொல்றார், எப்பா நீங்கள் மாம்சத்தின் ஒரு கிரியை மேலே நம்பிக்கை வச்சா நல்லா தெரிஞ்சுக்க, மாம்சத்தின் கிரியைகள்லாம் பாவமாக இருக்குப்பா. அப்போ அந்த கிரியையுமே நம்பிக்கை வச்சு நீ தேவனிடத்துல சேரணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரட்சிப்பெல்லாம் பெறணும்னு நினச்சா எப்படி பெற முடியும்? பெற முடியாது. அதனால தான் நீ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பூர்ணமாக நம்பி ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, அவரோட ரத்தத்தை மட்டுமே முழுசாக நம்பு, தெய்வ கிருபையை மட்டும் நம்பிரு, உன்னோட மாம்சத்தின் கிருபை நம்பிக்கை வைக்காதுன்னு சொல்லி சொல்லும் போதுதான் அந்த மாம்சத்தின் கிரியைகளில் வெளிப்படுகிற அந்த பல பாவ செயல்களை பற்றி சொல்லும் போதுதான் அந்த லிஸ்ட்டில், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு மனுஷனோட மாம்சத்தின் கிரியைகளில் வெளிப்படுகிற பிரதானமான பாவ செயல் என்னது? விபச்சாரம், வேசித்தனத்துக்கு எடுத்த அந்த பாவம் தான் பாருங்க. அப்போது நம்ம கடந்த வாரத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம்,
எப்படி இந்த மாம்சத்தின் இச்சை இது இது எந்த பகுதியில வருகிற பாவ சோதனை என்று பார்க்கும்போது அது இந்த பகுதியில, இந்த விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அந்த பாவத்துக்கு அடுத்த சோதனையாக தான் மாம்சத்தின் இச்சை என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ நம்ம கடந்த வாரத்துல தாவீதின் வாழ்க்கை மற்றும் சாலமோன் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம் எப்படி இந்த பாவம் வேதத்தில் உள்ள பெரிய பரிசுத்தவான்கள் வாழ்வில கூட எவ்வளவு பெரிய இழப்புகளை, வேதனை உண்டு பண்ணினது என்று சொல்லி. அப்போ இதனாலதான் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த வாரம் நம்ம என்ன செய்கிறோம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு சென்று அங்கிருந்து ரட்சிப்பின் மூலமா நம்ம பரிசுத்தமா சரீரத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறித்த ஒரு 4 சத்தியங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோமானால் அங்கே 1 கொரிந்தியர் 12 20வது வசனம் வரைக்கும் சரீரத்தை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்பதை குறித்த அருமையான சத்தியங்களை பவுல் என்ன செய்கிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினோட பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏன் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அதனோட பின்னணியை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அப்போதான் அந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற அந்த உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன செய்யும், விளங்கும் பாருங்க. அப்போ அதனாலதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தினோட பின்னணியை பார்த்தோம். இப்போ நம்ம தியானிக்க போகிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வசனோட பின்னணியை நம்ம பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பயணத்திலே 1 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அதன் மூலமா அநேகர் என்ன செய்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய இந்த பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாவத்துக்கு பெயர் போன நகரம். குறிப்பாக எந்த பாவத்துக்குன்னா, இந்த விபச்சார வேசித்தன பாவத்துக்கு ரொம்ப பெயர் போன ஒரு நகரம். அப்போ அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த அநேகர் தான் பவுல் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு இயேசுவை விசுவாசித்து என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, அதை இப்போ வாசி கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த கொரிந்து பட்டணத்துல ஆண்டவராய் இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள், அந்த கிறிஸ்தவ மக்கள் என்ன பின்னணியிலேருந்து வந்தாங்க, எவ்வளோ பெரிய பாவ பின்னணியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி 9-10 வசனங்களை சொல்லிட்டு அடுத்தது 11ஆம் வசனம் முன்பதில் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக தான் என்ன செய்தீங்க இருந்தீங்க, இவ்வளோ பெரிய பாவிகளாக தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போ நீதிமான்களா என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, மாற்றப்பட்டிருக்கீங்க. அப்போ இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ இந்த கொரிந்து பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் இவர்களில் அநேகர் இந்த கொரிந்து பட்டணத்துல காணப்பட்ட அந்த மிகப்பெரிய பாவமாகிய அந்த விபச்சார வேசித்தன அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் தான் இப்போ சபைக்குள்ள என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த இந்த கொரிந்து பட்டணத்து தேவ பிள்ளைகள் இப்ப திரும்பவும் என்ன செய்திடக்கூடாது, பழைய பாவத்துக்கு என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏனென்றால் இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய தன்மை என்னன்னா பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, அதெல்லாம் பாவம் இல்லை, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி தேவன் எது பாவம்னு சொல்லியிருக்கிறாரோ
அதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி கருதின ஒரு மோசமான கலாச்சாரம் நிறைந்த ஒரு கொரிந்து பட்டணத்துல தான் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் வாழ்கிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, மோசமான கலாச்சாரத்தின் நடுவில் இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்ட அந்த கொரிந்து பட்டணத்து திருச்சபை ஜனங்கள் இப்போ என்ன செய்திடக்கூடாது, பழைய பாவத்துக்கு போயிடக்கூடாது. இனி அவங்க பரிசுத்தமா என்ன செய்யணும், வாழ பழகணும். அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேவன் அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறபடினால் இனி அவர்கள் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யணும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வாழணும். அப்போ அது வாழ்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் பவுல் இங்கே என்ன செய்கிறார், ரட்சிப்பின் மூலமா நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்கு தேவன் எப்படி வழி திறந்திருக்கிறார் என்பதை குறித்த 4 சத்தியங்களை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இந்த சத்தியங்களை ஏன் நம்ம கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நாமும் கூட எப்படிப்பட்ட உலகத்துல வாழுகிறோம், சமுதாயத்துல வாழுகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, தேவன் எதெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்காரோ இன்னைக்கு மனுஷன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி இந்த கொரிந்து பட்டணத்து மாதிரியே ஒரு கலாச்சாரம் கொண்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் என்ன செய்து மாறி வருகிறது. குறிப்பாக தேவன் வெறுக்கிற அந்த சோதோமின் பாவம், அந்த ஓரினை சேர்க்கை பாவத்தை இன்னைக்கு பாருங்க அநேக உலக நாடுகள்ல இந்த தேவன் எதா பாவம்னு சொல்லியிருக்காரோ அதை பாவம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லை, ஓரினை சேர்க்கை திருமணங்களுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் அந்த கலாச்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாய் மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவம் பெருகிற உலகத்தில் வாழுகிற நம்மளும் கொரிந்து ஜனங்கள் மாதிரி முன்னே பல பாவங்களை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவராக இயேசுவை நற்செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து நம்மளும் இந்த கொரிந்து பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாதிரி இயேசு நாமத்தினாலும் நம்ம தேவனோட ஆவினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்ட இப்போ எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, சரீரத்தில் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, அதுக்கு 4 சத்தியங்களை இந்த வசனங்களில் சொல்லுகிறார். அதை வேகமாக அந்த 4 சத்தியங்களை சொல்லி இன்றைக்கு முதலாவது சத்தியத்தை பார்ப்போம் பாருங்க. 4 சத்தியங்கள். முதலாவது சத்தியம் 1 கொரிந்தியர் 6:13 சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. நாம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு, இந்த சரீரத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு கர்த்தர் சொல்ற முதல் சத்தியம் என்ன, சரீரம் கர்த்தருடையது. 2வது சத்தியம் 1 கொரிந்தியர் 6:15 வருது, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமா என்ன செய்கிறது இருக்கிறது. 3வது சத்தியம் 1 கொரிந்தியர் 6:19 வேதம் சொல்லுது, நம்முடைய சரீரமானது பரிசுத்தாவியான ஒரு வாசம் செய்யும் தேவனுடைய ஆலயமா இருக்குதுன்னு சொல்லுது. 4வது சத்தியம், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த 4 சத்தியங்கள் தான் பவுல் என்ன செய்கிறார், இந்த கொரிந்து பட்டண ஜனங்கள் மட்டும் இல்ல நம்மளும் இந்த உலகத்துல எப்படி சரீரத்துல பரிசுத்தமா வாழ்வது என்பதை நமக்கு போதிப்பதற்கு இந்த 4 சத்தியங்களை இங்கே வேதம் என்ன செய்கிறது, நமக்கு பவுல் மூலமா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். அப்போ இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் பாருங்க. முதலாவது சத்தியம், நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6:13 வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஏன் இந்த சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்ய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்க வேத அழகா சொல்லுது பாருங்க. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலம் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. இனி இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறது.
எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உரியதா இருக்குதான் பாருங்க. கர்த்தர் இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு தன்னுடையதுன்னு சொல்லி ரொம்ப உரிமை பாராட்டுறாங்க பாருங்க. அடுத்த 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எந்த அளவுக்கு கர்த்தர் இந்த சரீரத்தை ரொம்ப முக்கியமா கருதுறாரு பாருங்க. ஒரு மனிதன் இந்த பூமியிலே தன்னோட வாழ்நாளை வாழ்ந்து முடித்த பிறகு அவன் மரிக்கிறான். மரித்து சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனா தேவன் எந்த அளவுக்கு இந்த சரீரத்தை தனக்குரியது என்று கருதுகிறார் பாருங்க. மரித்த இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையில வரும்போது அவர் பாருங்க இந்த சரீரத்தை கூட என்ன செய்வார், மறுபடியும் உயிரோட தம்முடைய வல்லமினால் எழுப்புவார்னு என்ன செய்யுது வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த சரீரத்தை ரொம்ப முக்கியமானதா பார்க்கிறாரு. அதனாலதான் வேதம் சொல்லுது, சரீரம் கர்த்தருக்கு உரியது. இந்த இந்த சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, இந்த சரீரம் பாவம் செய்ததற்கு அல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த சரீரம் அப்போ கர்த்தருக்கு உரியதா இருக்கிறதுனால இந்த சரீரத்துல நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இந்த பாருங்க, ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பாடுபட்டு நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. ரட்சிப்பை தந்திருக்கிறதுனால இப்ப இந்த சரீரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் என்ன செய்கிறார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்பா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல பவுலின் நிருபங்களை வாசித்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அவருடைய நிருபங்கள், அதாவது நிருபனா கடிதம், அவருடைய கடிதங்களின் முதல் பகுதியில என்ன எழுதியிருப்பாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் நமக்கு ரட்சிப்பின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் உண்டாகிறது, தேவன் எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கிறார், அதை குறித்த நம்முடைய ரட்சிப்பை குறித்த தெளிவான உபதேசத்தை என்ன செய்திருப்பாரு கடிதத்தின் முதல் பகுதியில் எழுதுவார். எழுதிட்டு நீங்க இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கிறதுனால அந்த கடிதத்தின் 2வது பகுதியில் என்ன சொல்லுவார், இப்போ இப்படி நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தமா நடங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போலதான் இங்க ரோமர் நிருபத்திலையும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் நிருபம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பினால் நமக்கு உண்டான மாற்றம் என்ன, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனோட உபதேசம், அதனோட தெளிவான விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, எப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலமா இவ்வளவு பெரிய விலையேறப்பட்டு ரட்சிப்பு பெற்றிருக்கனால இப்ப போன்னு சொல்றாரு, எப்பா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களிடத்துல ஒரு காரியத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். என்ன கேட்டுக்கொள்றேன், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியான செய்யுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க இங்க ஆவியா நமக்கு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை இப்ப பெற்றுக்கிறதுனால, ரட்சிப்பின் மூலம் இப்ப நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சரீரத்தை தேவனுக்கு என்ன செய்ய ஒப்பு கொடு. எப்படி ஒப்பு கொடு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியா என்ன செய்ய ஒப்பு கொடு அப்படிங்கிறார். எங்க ஜீவ பலின்னு எழுதும் போது பாருங்க பவுலோட மனதுல என்ன இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டுல பாருங்க பலிகள் செலுத்தப்பட்டது, மனுஷனோட பாவங்களுக்காக பலிகள் செலுத்தப்பட்டது. பாத்தீங்கன்னா லேவியராகம புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பாவத்துக்காக ஆண்டவர் 5 விதமான பலிகளை செலுத்த சொல்லுவார். அதுல ஒரு பலி என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சர்வாங்க தகன பலி இன்னும் ஒரு பலி இருக்குது பாருங்க. அந்த பலியை ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த இடத்துல இந்த வசனத்தை பவுல் என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஏனென்றால் பவுல் பழைய ஏற்பாட்டுல கற்று தேர்ந்த ஒரு பரிசேயர் பாருங்க. அப்பா ஆவியானவர் அவர் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை எடுத்து என்ன செய்கிறார், அதன் மூலமா எப்படி பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று ஆவியானவர் அவருக்கு
பவுலுக்கு என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாடுல கற்றுத் தருகிறார், கற்றுக் கொடுத்தார். இப்போ பவுல் கற்றுக்கொண்ட அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த வசனங்களை எழுதுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? எப்பா, உங்க சரீரங்களை ஜீவ பலியா என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த சொன்ன லேவியராகமத்துல 5 விதமான பலிகள் செலுத்தப்படுங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சர்வாங்க தகன பலி தவிர மற்ற பலிகள்லாம் பலி செலுத்தும் போது அந்த பலியில சில பகுதி பாத்தீங்கன்னா ஆசாரியனுக்கு சொந்தமாகும். சில அந்த பலியில சில பகுதி அந்த பலி செலுத்த வருகிறவனுக்கும் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆனா இந்த சர்வாங்க தகன பலிங்கிறது முழுமையாய் கர்த்தருக்கு என்று என்ன செய்ய ஒப்பு கொடுக்கப்படும். அப்போ அதன் அடிப்படையில தான் இங்க சொல்றாரு. நீங்க இப்போ ஆவியானவர் பவுல் மூலமா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலம் விலையேறப்பட்ட ரட்சிப்பு பெற்ற நீங்க உங்களுடைய சரீரம் முழுவதையும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலினா என்னது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடுகள் பலியிடப்பட்டது. ஆனா இன்றைக்கு இயேசு நம்மளோட பாவத்துக்காக பலியிடப்பட்டதுனால, அவர் மரித்து விட்டதுனால, இப்ப நம்முடைய சரீரத்தை மரிக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? நீ ஜீவபலியா ஒப்பு கொடு. ஜீவபலியா எதுக்கு ஒப்பு கொடு? என்னுடைய சித்தத்தை செய்யும்படி. பாருங்க, அத 2வது வசனத்தின் பின்பகுதியில நம்ம வாசிக்கலாம். 12 2வது வசனத்தை வாசி கேட்போம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப பாருங்க, எதுக்காக சரீரத்தை தேவன் நம்மளை ஜீவபலியை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? இங்க 2வது வசனத்தில் சொல்லுது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதற்காக தேவன் ஒப்பு கொடுக்க சொல்றாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோப்பா. இதனாலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு உரியதப்பா, கர்த்தருக்கு உரியது. ஆதலால் ஆண்டவரே, நீ ரோமர் 12:1 சொன்னது போல, உங்கள் சரீரங்களை ஆண்டவரே, நீங்க சொல்லிருந்தீங்களே, உமக்கு பிரியமும் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும்படி நீங்க கட்டளையிட்டு இருக்கீங்களே. அதனால் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் இவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன் என்பதை இன்றைய ஜனங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு உகந்த அந்த பரிசுத்தமான ஜீவ பலியா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உமக்கென்று வாழ வேண்டும் என்றால், உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டிருக்க முடியாது. பலவிதமான கவலை, வியாதி, ஆண்டவரே சாபங்களினால் இனி கட்டப்பட்டிருக்க முடியாது ஆண்டவரே. ஆதலால் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வாழும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சகல எகிப்தின் நுகங்கள், பிசாசின் நுகத்தடிகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பிசாசினுடைய எல்லா நுகத்தடிகளும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலிருந்து இயேசுவின் நாமத்திலே அகற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அதெல்லாம் எடுத்து போடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல வியாதி, சாப, வேதனை, கட்டுகள்ல இருந்து, சகல துக்கங்கள்ல இருந்து ஆண்டவரே தங்களை வேதனைப்படுத்தும் பிரச்சனைகள்ல இருந்து எந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்படியே செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.